அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ். என் பாசமிகு தமிழ் பேசும் ஈமானிய உறவுகளே, உங்கள் அனைவரையும் இந்த காணொலியின் ஊடாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் நிற்கக்கூடிய இந்த பகுதி கர்நாடக மாநிலம் பெங்களூரில் தமிழ் முஸ்லீம்களால் நிர்வகிக்கப்படக்கூடிய 15 வருடங்களுக்கு மேலாக சிறந்த முறையில் நிர்வகித்து வரக்கூடிய அபு ரைஹான் என்ற ஒரு தமிழ் மஸ்ஜித். அந்த மஸ்ஜிதை ஒட்டி பெண்களுக்கான மதரசாவும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. என்றாலும் அல்லாஹுவினுடைய அருளால் அவர்களுடைய நீண்ட நாள் ஒரு கனவு என்னவென்று சொன்னால், உலகம் மற்றும் மார்க்கத்தை போதிக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிக் எஜுகேஷன் சென்டரை நாம் உருவாக்க வேண்டும் என்பதாக அவர்கள் ஆசைப்பட்டார்கள். அதை அல்லாஹ் கபூல் செய்யும் விதமாக பள்ளிக்கு ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு இடத்தை அல்லாஹ் கொடுத்தார். தற்பொழுது அதனுடைய வேலைகள் நடந்து வருகிறது. கீழ்த்தளத்தில் இஸ்லாமிய நூலகம், மேல்தளத்தில் பைத்துல் மால் உருவாக்கப்படுகிறது. அதற்கு மேல்தளத்தில் மொத்தம் 3 தளங்களாக கட்டுகிறார்கள். குர்ஆன் மனனம் மற்றும் உலக கல்வியை போதிக்கக்கூடிய ஒரு சென்டரை உருவாக்க விரும்புகிறார். கபருக்கு நன்மை வந்து சேர வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய அன்பர்கள் இது அதற்கு மிக தகுதியான ஒன்று. காரணம், குர்ஆனினுடைய ஹிஃபுது மதரசா. ஒரு வசனத்தை குர்ஆனை மனனம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் பல 100 முறை ஓதிக்கொண்டே இருப்பார்கள். இப்படி நூற்றுக்கணக்கான மாணவர்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாகவே எங்கள் மதரசாவை உருவாக்குகிறார்கள். அதனால் இன்ஷா அல்லாஹ் பொருளாதார ரீதியாக பெருமளவிற்கு உதவிகள் தேவைப்படுகிறது. அந்த உதவிகள் நாளைக்கு மிக பிரம்மாண்டமாக மறுமையில் உங்களுக்கு வந்து என்ன செய்யும், காட்சிப்படுத்தப்படும். தூய்மையான முறையில் நீங்கள் அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்தால் அல்லாஹ் அதை ஒரு ஒட்டகம் தன் குட்டியை வளர்ப்பதை போன்று அல்லாஹ் அதை பிரம்மாண்டமாக வளர்க்கிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் கூறுகிறார்கள். தற்பொழுது பொருளாதாரமின்மையின் காரணமாக வேலைகள் தொய்வடைந்திருக்கிறது. வாய்ப்பு இருக்கக்கூடிய அன்பர்கள் உங்களுக்காக அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் சொல்வார்கள், நன்மை செய்தவருக்கும் கூலி உண்டு, அந்த நன்மையை பிறரிடத்திலே கொண்டு போய் சேர்த்தவருக்கும் கூலி உண்டு என்பதாக. சில நேரங்களில் நம்மால் உதவ முடியாது, ஆனால் நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவுக்காரர்களிடத்திலே நாம் இந்த தகவலை சொல்லும் பொழுது, பெங்களூரில் 15 வருட காலம் தமிழ் முஸ்லீம்கள் மஸ்ஜிதை நிர்வகிக்கிறார்கள், ஒரு பெண் ஆலிமா மதரசாவை நிர்வகிக்கிறார்கள், தற்பொழுது குர்ஆன் மதரசாவோடு சேர்த்து உலக கல்வியையும் போதிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை கட்டி எழுப்புகிறார்கள், ஒரு பைத்துல் மாலை உருவாக்குகிறார்கள், ஒரு இஸ்லாமிய நூலகத்தை உருவாக்குகிறார்கள். நம்மால் முடிந்த பொருளாதார உதவியை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது, நாம் செய்யாவிட்டாலும் நாம் சொல்லி அவர்கள் செய்வார்களே, ஆனால் நமக்கும் முழு கூலி கிடைக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் கூறினார். அந்த அடிப்படையில் உங்களுக்காக அல்லது உங்கள் பெற்றோருக்காக சதகத்துல் ஜாரியா செய்ய விரும்பக்கூடிய அன்பர்கள் இதை ஒரு நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.